கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 4வது வசனம். என்னென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றே. அன்புக்குரியவர்களே, தலைமுறை சந்ததி என்கிற வார்த்தை மிகவும் எல்லோரும் பிரியப்படுகிற ஒரு வார்த்தை. ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தாத்தாவுடைய பெயரை சூட்டுவார்கள். கேரள பகுதிக்கு சென்றோம் என்று சொன்னால் ஒரு வீட்டிற்கு ஒரு பாரம்பரிய பெயர் வைத்திருப்பார்கள். அந்த பாரம்பரிய பெயரை வைத்து அவருடைய இனத்தை, குணத்தை தீர்மானித்து விடுவார்கள். இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி. ஆண்டவர் தலைமுறையை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் நாம் தலைமுறையை விரும்புகிற மக்களாய் நாம் காணப்படுகிறோம். சமீபத்துல கடந்த மாதத்துல தூத்துக்குடியில ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்த மக்கள் ஆங்கிலிக்கன் சந்ததி என்று சொல்லி ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையின் வரலாற்றையும் இன்றைக்கு அதிலே காணப்படுகிற குறைபாடுகள் களைவது எப்படி என்று சொல்லியும் அந்த நாளிலே தியானிக்கப்பட்டது. இன்றைக்கும் ஒரு சந்ததி தலையெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே இடைச்சொருகளாய் வந்த சீர்கேடுகள் சரி செய்யப்படும் பொழுது அது புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாய் அது காணப்படும். பாருங்கள், ஆண்டவர் தாசன் வழியாக இந்த சங்கீதத்திலே சொல்லும் பொழுது, தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். தாவீதின் சிங்காசனம், தாவீதின் பாரம்பரியம், அது தலைமுறை தலைமுறையாக வருகிறதா என்று சொன்னால், இறைவனால் உருவாக்கப்பட்ட சந்ததி இறைவனுக்குள் நிலை கொண்டு நிற்கிற ஒரு நிலைக்கு நேராக வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே நாம் வரும் பொழுது ஆண்டவர் தன் தாசன் வழியாய் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். என் ஆண்டவரே தலைமுறையை தாங்குகிறவராகவும் தலைமுறைக்கு விடிவெள்ளியாகவும் தலைமுறைக்கு விளக்காகவும் அவர் காணப்படுகிறார். என் தேவன் தருகிற அந்த ஈவின் நிலைப்பாடுகளிலே, என் தேவன் தருகிற வாழ்வின் அச்சாரங்களிலே நம்முடைய தடம் பதித்தல் சரியாய் வரும் பொழுது மேன்மையான காரியங்களை நாம் காண முடிகிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:23, அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சந்ததி. We are descendant of Jesus Christ. அதை புரிந்து கொண்டு அதற்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் நாம் அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் தலைமுறை இறைவனை அறிவிக்கிற தலைமுறையாய் காணப்படும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலைமுறையை நினைவு கூர்ந்து, எங்கள் தலைமுறை இறைவனுடைய தலைமுறை என்பதை உணர்ந்து சான்றோடு வாழ நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.